ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன சமையல் சொல்லி பார்க்கலாமா? இன்றைக்கி நண்டு குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இங்கே வெங்காயம்லாம் வந்துட்டு கொஞ்சம் வதங்கிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு சிக்கன் ஃப்ரான்ஸை வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இந்த நண்டு வந்து சேர்த்துடலாம். நான் சொன்ன சிக்கன் ஃப்ராங்க்ஸு இது தான். ஸோ இது வந்து சிக்கன் வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆக்சுவலி அதோடய ஷேப் வேறு, நான் அதை கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து போட்டாச்சு. நல்லா வாசனை போக்குற அளவுக்கு நம்ம நல்லா இது பண்ணிடணும், வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம நண்டு சேர்த்துடலாம். முழு நண்டை ஆஃபாக வந்து கட் பண்ணிட்டாங்க, அதனால் அப்படி இருக்கு. அப்புறம் மிளகுத்தூள் மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துடலாம். உப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன், அதனால் மஞ்சத்தூள் மிளகுத்தூள் தனியா இது மூணுமே சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி இந்த நண்டு வந்து ப்ளூ கலராக தானே இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேக வந்துட்டு ரெட் கலராக மாறிடும். நான் சாப்பாடு வந்துட்டு பிளேட்டிங் பண்ணும்போது காமிக்கிறேன். ஆல்ரெடி வீடியோவில் வந்து நான் போடும்போது ப்ளூ கலராக இருந்துச்சுல்ல, அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போயே லைட்டாக மாறிருக்கு, இதெல்லாம் தெரியுதான்னு தெரியல வீடியோவில். நண்டு கொலை பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஓகே. கொலை பண்ணதை மறுபடியும் வந்துட்டு கொலை பண்ணிட்டு இருக்கேன். சரி, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அவ்வளோதான், இதை தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சம் நல்லா வேகட்டும். உள்ள போ. நல்லா வெந்ததுக்கப்புறமா சாப்பிடலாம். இந்த சிக்கன் ஃப்ராங்க்ஸ் தான் இப்போது ஃப்ரை பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தது. ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இதுதான், ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை எடுத்துகிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு இந்த மாதிரி ப்ரெட்டில் வந்துட்டு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். சிக்கன் டேஸ்ட்டு தான், சிக்கன் தான் அது, நல்லாயிருக்கும். இதில் ஆயில் ஆல்ரெடி போட்டுட்டேன், நான் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுடலாம்.
இதெல்லாம் இங்கே வந்து தான் நான் சாப்பிட்டுருக்கேன். நான் வீட்டிலலாம் இருக்கும்போது அம்மா அப்பாவோடலாம் இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, ஹெல்த்தியே இல்லை அப்படியே சொல்லுவாங்க. பட் இங்கே எல்லாமே ஃப்ரோசனோடது தான் கிடைக்கிது. அதுதான் வந்துட்டு சாப்பிட டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கு. அதனால் வாங்கி வச்சுட்டேன். என்ன பண்ணுறது, பரவாயில்ல. இங்கே சிக்கன்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்றது தெரியல. ஃபிஷ் மார்க்கெட் இங்கே இருக்குது. நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டில் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்துட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு எப்பப்போலாம் வேணுமோ அப்போ மட்டும் நாங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிப்போம். வந்துட்டு சிக்கன்லாம் வந்துட்டு ஃப்ரோசன் ஆனது தான் வந்து வாங்கிட்டு வரோம். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சமைச்சி சாப்பிட்டுக்கிறது, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இது குக் ஆகிடும். டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா. சரி, நம்ம நண்டு என்ன பண்ணுறது தெரியல, குக் ஆகிட்டு. இதில் தெரியலைங்களா? ஸோ பிங்காம், அந்த பிங்க் எல்லாம் ரெட்டா இல்லை பிங்கா தெரியல. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சா? ப்ளூ கலராக இருக்கிறது இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபைனலாக இருக்கிறத பார்க்குறீங்களா? அவ்வளோதான், இதுதான் ஃபைனல். ஃபுல்லாக வந்துட்டு குக் ஆகிடுச்சு சூப்பராக. அவ்வளோதான், இனி நம்ம சாப்பிட போகலாம். நண்டு குழம்பு மட்டும் கொஞ்சம் ஆகிடுச்சுன்னா சாப்பிட போகலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடும் செஞ்சாச்சு ஆல்ரெடி. சிக்கன் ஃப்ரான்ஸு இந்த வீடியோவில் பார்க்க கருகின மாதிரிலாம் இருக்குது, பட் அது கருகலை. ஓகே, நல்லா தான் இருக்கு. பிளேட்டிங் பண்ணியாச்சு. இப்போ ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ரொம்ப சூடாக இருக்குது. சுட சுட சாப்பிடலாம். பயங்கரமாக இருக்கும். இது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்து சமைச்சிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன். 10 o'clock ஆகிடுச்சு டைமு. நல்லா இருக்கும். குளிச்சுட்டு சமைச்செல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அது ஒரு சந்தோஷமாக இருக்கு. திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கட்டும். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் ஃப்ளாட்டு தூங்கிடுவேன். நல்லா ஈவினிங் 5 o'clock எழுந்திரிக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி எழுந்திரிச்சா நைட்டு தூங்க மாட்டேன். அதனால் ஒரு 3 o'clock எழுந்திரிச்சிட்டு ஒரு மூவி பார்க்க வேண்டியது தான். சரி, நீங்களும் சாப்பிடுங்க. பாய்.